الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார், தோழர்கள், இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவினுடைய நன்மைகளை வீணாக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மானுடைய தலைப்பு சுவர்க்கத்து வாரிசுதாரர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு உரிமை இருக்குதோ இல்லையோ, நமக்கு உரிமை இருக்குதோ இல்லையோ, எப்படியாவது பிறருடைய சொத்துக்களுக்கு வாரிசுதாரர்களாக ஆகலாம் என்ற எண்ணங்கள் நிறைய மக்களுக்கு இருக்குது. அதனால தான் நாட்டில் பார்க்குற எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் புரட்டும் பொய்யும் இதெல்லாம் ஏன் இப்படி ஏற்படுதுன்னா, மக்களுக்கு சொத்துக்கள் மீதுள்ள ஒரு மோகம், ஆசை. எப்படியாவது அந்த சொத்துக்கு நான் வாரிசு ஆகிறோம், இந்த சொத்துக்கு நான் வாரிசாகிட வேண்டும் என்ற எண்ணங்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஒரு 10க்கு 10 இடத்துல கூட அண்ணன் தம்பிக்குள்ள, மாமா மச்சானுக்குள்ள சண்டைகளும் ரகளைகளும் அடிதடிகளும் ஏற்படக்கூடிய அவல நிலைகளை நம்ம பார்க்கத்தான் செய்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு கூட நம்ம பார்த்துக்கலாமே, நாட்டுக்கு நாடு வருஷக்கணக்கில் போர் செய்தாங்க, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறாங்க. என்ன காரணம்? மண் மீது உள்ள ஆசை. அந்த மண் என்னுடைய எழுகையை வகுத்தது அல்லாஹ் கிடையாது, மனுஷன்தான். எழுகையை வகுத்தது மனிதன் தான். தன்னுடைய எழுகைக்கு உட்பட்ட இடங்கள்ல என்ன பண்ண அவன் வகுத்து வச்சுக்கிறான். அந்த மண் மீது உள்ள ஆசையின் காரணமாக அந்த நாட்டை நாம் ஆள வேண்டும், அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு அவலங்களை நம்ம பார்க்கணும். என்ன காரணம் கேட்டோம்னா, அந்த நாட்டை எப்படியோ அபகரிச்சுக்கிறோம்.
அதான் நோக்கம், வேற நோக்கத்து. மண் மீது உள்ள ஆசை, மண் மீது ஆசை மனுஷனுக்கு, பெண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, அதை அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான். மனிதர்களுக்கு எது மீதெல்லாம் ஆசை இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், சொல்லி காமிக்கின்றான். 3வது அத்தியாயத்துடைய 14 மற்றும் 15 வசனம் சொல்லி காமிக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லதி வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆம் வல் ஹர்த் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எதின் மீதெல்லாம் ஆசை இருக்குது என்பதை அல்லாஹ் தஆலாவே என்ன பண்ண பட்டியலை போட்டு காமிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், பெண் மக்கள் மீது மனிதர்களுக்கு ஆசை, ஆண் மக்கள் மீது ஆசை, வெள்ளியின் மீது ஆசை, தங்கத்தின் மீது ஆசை, கால்நடைகளின் மீது ஆசை, விவசாய நிலங்களின் மீது ஆசை. சுப்ஹானல்லாஹ். இதன் மீதெல்லாம் மனிதர்கள் எப்படி ஆசையை வைத்திருக்கான் என்பதை அல்லாஹ் அறிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்றான், பட்டியலை போட்டு சொல்லி காமிச்சு இதன் மீதெல்லாம் மனிதர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது, இதன் மீதெல்லாம் மோகம் கொள்கின்றார்கள் மக்கள், இதுவையெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசைகள் எல்லாம், இந்த பொருட்கள் எல்லாம், பொண்ணு, வெள்ளி, தங்கம், விவசாய நிலங்கள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் எல்லாம் இந்த பூமியினுடைய அற்ப சுக பொருட்களாக அல்லாஹ் தஆலா. மனுஷன் எதன் மீதெல்லாம் எப்படியெல்லாம் ஆசைப்படுறானோ இதெல்லாம் இந்த பூமியில் உள்ள அற்பமான சுக பொருட்களாகும். ஆனால் அல்லாஹ் இடத்துல இதை விட அழகான நிறைய இருக்கு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்க, நீங்க எதன் மீதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ இவற்றை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா? இந்த நபியை நீங்க என்ன பண்ணுங்க, மக்கள்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் எதன் மீதெல்லாம் நீங்கள் ஆசையை வைக்கின்றீர்களோ இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா? அதுதான் பயபக்தி. தக்வாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே சுவனபதிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சுவனபதிகள் இருக்கிறது. அவற்றின் கீழ் எப்போது நீரோடைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கு அவர்கள் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய மனைவியை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கின்ற அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மக்களை பிரித்து விட்டுட்டு சொர்க்கத்தில் அந்த மக்கள் எல்லாம் இன்பமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள்கிட்ட, சொர்க்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட கேட்பானா, உங்களுக்கு ஏதாவது நான் தரணும்னு விருப்பப்படுறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உங்களுக்கு ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன பிரியப்படுறீங்கன்னு கேட்பான். அந்த மக்கள் அந்த சொர்க்க இன்பத்தில் அப்படியே திளைத்து போயிருப்பாங்க. அவங்க, யா அல்லாஹ், நாங்கள் அந்த இன்பத்திலேயே நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். யா அல்லாஹ், இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு? நரகத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றினாய், அது மாத்திரமல்லாமல் சொர்க்க இன்பங்களை எங்களை மூழ்கடிக்க செய்திருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். இதை விட வேறொன்றும் எங்களுக்கு தெரியவில்லையா அல்லாஹ், இதை விட நாங்கள் எதையும் நாங்கள் பெரிதாக எண்ணவில்லையா அல்லாஹ் என்று அந்த மக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுகத்தை காண்பான். சுப்ஹானல்லாஹ். அதை பார்ப்பது அவள் இதற்கு முன்னால் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த இன்பங்களை எல்லாம் மறந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இஸ்லாத்தினுடைய கடைக்கோடி இருக்கக்கூடிய மனிதன் கூட, இஸ்லாத்துல கடைக்கோடி மனிதனா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய பெயர்ல இருப்பான், கேட்டா நானும் முஸ்லீம் தான் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவிய கடமைகள்ல எல்லாத்திலையும் கோட்டை விட்டுருப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, கடமை என்ன? ஐங்கால ஒரு முஸ்லீம் தொழுக வேண்டும். நிச்சயமா தொழுகை இருக்காது. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது ஃபர்து கட்டாயமாக்கப்பட்டது, சரிய வர செய்யறதில்லை. வசதி இருந்தா கொடுப்பான், கொடுக்காம இருக்கிறாங்க. மார்க்கம் அனுமதிக்காத காரியங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்வான். மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்வான். மார்க்கம் அனுமதித்த காரியங்களை செய்வதற்கு தயங்குவான். இவ்வளவும் செய்தாலும் கூட என்ன நினைக்கிறான்? சொர்க்கமே நினைக்கிறான். எப்படி? மார்க்கம் கடமையாக்கப்பட்ட, மார்க்கம் ஹராமாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்ட, தூதரால் வழிகாட்டப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி முஸ்லீம் கூட என்ன நினைக்காங்கன்னா, எனக்கு சொர்க்கம் வேணும், எனக்கு சொர்க்கம் வேணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், மூத்தா போவேன் எப்படியாவது, அதுல நம்பிக்கை இருக்குது. மௌத் இல்லாம யாரும் இல்லை, மௌத்தா போவேன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்,
எல்லா ஆத்மாக்களும் நிச்சயமாக மரணத்தை சுகித்தே தீர வேண்டும். அதுல அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் நிச்சயம் மௌத்தா போவேன், மௌத்தாயிட்டோம்னா எனக்கு என்ன வேணும்? சொர்க்கம் வேணும். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் காண்பித்து தந்த எந்த காரியத்தையுமே செய்யறதில்லை, சரிவர செய்வதில்லை. பெயர்ல மட்டும்தான் முஸ்லீம். இருந்தாலும் கூட என்ன நினைக்கிறாங்க? சொர்க்கம் வேணும்ன்ற ஒரு எண்ணம் அவன்கிட்ட இருக்கு. கணியத்துக்குரியவர்களே, அப்ப சுவர்க்கத்து வாரிசுதாரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைத்துல கொடுக்குறான். சொர்க்கத்து வாரிசுதாரன் சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான்? பட்டியல் போடுறான். சொர்க்கத்துக்கு நீ ஆசைப்படுறியா இல்லையா? இஸ்லாத்தினுடைய கடமைகளை செய்யாட்டாலும் கூட சொர்க்கத்துக்கு நீ ஆசைப்படுற. உனக்கு உரிமை இல்லாத ஒரு இடத்தை, ஒரு பொருளை அபகரிப்பதற்கோ அதில் உரிமை கொண்டாடுவதற்கு என்ன பண்ண வாரிசாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? சொர்க்கத்து வாரிசுதாரர்கள் சொல்லியே என்ன பண்றான்? ஒரு பட்டியலை போட்டு யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் என்ன பண்றான்? சூரத்துல் மூமினுள்ள ஒரு 11 வசனத்தை அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களை, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கத் அஃலஹல் மூமினூன், ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு அந்த மக்களுடைய பண்புகள் எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் என்ன பண்ற சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? தங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பாங்கன்ற அல்லாஹ். இதெல்லாம் யாருக்கு உள்ள டைட்டில் கேட்டோம்னா, சொர்க்கத்து வாரிசுதாரர்களுடைய பட்டியல், அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். ஈமான் கொண்ட மக்கள் என்ன பண்ணாங்க? நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த உள்ளச்சமுடைய தொழுகையுடைய மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்தை நம்மளே கை வச்சு கேட்டு பார்ப்போம். நம்ம சரியான முறையில் உள்ளச்சத்தோடு நம்ம தொழுகிறோமா? நான் இங்கே இருக்கிற மக்கள் அல்ஹம்துலில்லாஹ், அந்த பெரும்பான்மையான மக்கள் நம்ம பல இடங்களுக்கு போகிறதுனால பார்க்க முடியுது. தொழுகையில எந்த அளவுக்கு ஒரு விதமான பொடுபோக்குத்தனங்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம்ம தக்பீர் கட்டியே ஒரு ரக்காத்தை தொழ முன்னாடி 4 ரக்காத் தொழுது போடக்கூடிய மக்கள்லாம் அதுக்கு தான் செய்கிறாங்க. பெருமைக்காக சொல்றது இல்லை. அப்போ தொழுகையில ஒரு ஹுஷு இல்லை, ஒரு அமைதி இல்லை, அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலைமை இல்லை, உள்ளச்சம் அங்கே இல்லை. ஒரு சஹாபி வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வராரு, தொழுதுட்டு இதை பண்ணார் போறார். ரசூலை கூப்பிட்டாங்க, வாப்பா அப்படின்னு. என்ன பண்ண? தொழுதுட்டு போய் தொழுது வா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மீண்டும் தொழுது போறாரு. ரசூல் என்ன பண்ணாங்க? மீண்டும் தொழுதுட்டு வா அப்படின்றாங்க. 3 முறை அதே மாதிரி நடக்குது. 4ஆவது சொல்றாரு, என் தாயின் தகப்பன் உங்களுக்கு சமர்ப்பணம் யார சொல்லுவா, இதுக்கு மேல எப்படி தொழுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன பண்ணு? தக்பீர் கட்டும்போது ஒழுவே இன்னைக்கு எத்தனை பேர் பூர்ணமா செய்யறது இல்லை. ஒழு சரியில்லைன்னு சொன்னோம்னா தொழுகக்கூடாது. ஒழுவை பூரணமாக ஒருவர் செய்யவில்லை என்றால் தொழுகக்கூடாது. இன்னைக்கு அதுவே சரியா செய்யறது. பைப்பை திறந்து விடுறாங்க, எவ்வளவு தண்ணி போனாலும் அப்படி கவலைப்படுறதே கிடையாது. எவ்வளவு தண்ணி போனாலும் பள்ளிவாசல வீட்டுல கொஞ்சம் கம்மியா திறந்து வைக்கிறாங்க. பள்ளிவாசல்கள் நம்ம பார்க்கிறோம், திறந்து விட்டமான பைப்பை சர்றங்க அப்படியே. அட இவ்வளவு தண்ணி போகுது, சத்தமே அதிகமா வருது, பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்களா? எந்த விதமான கடுகளும் இல்லை. இந்த சிந்தனை கொஞ்சம் கூட வரமா? ஏன்? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. திறந்து விட்டுட்டு கையை சட 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 மூஞ்சி அள்ளி வச்சு காலை இப்படி இப்படி பண்ணிட்டு அந்த ஆளை ஓடிடும். அவங்களுக்கு கால் சரியா நினையாது, 2 காலும் சரியா நினையில்லை. அப்படிப்பட்ட மக்கள் எத்தனை பேர்? எங்கேயும் தொழுகை பூர்ணமான உள்ளச்சமான தொழுகையா இருக்கும். அப்போ தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்தியாவை தெளிவா ஓதுங்க. அதுக்கப்புறம் துணை சூறா ஒன்று ஓதுங்க, ருக்கூ செய்யுங்க, நிமிருங்க. அங்க சில நேரங்கள் ரசூல் எனக்கு நிறுத்தி செஞ்சுக்கிறாங்க, சில திக்கர்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ருக்கூக்கு போங்க, அதுல சில திக்கர்கள் திரும்ப மீண்டு வர்றது. சுப்ஹானல்லாஹ், இத்தனையும் அதுல இருக்குது. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்தியா, அடுத்து துணை சூறா, அடுத்து ருக்கு நிமிருது, அதுல சில திக்ரு, அப்புறம் சுஜூது, அதுல சில திக்ரு, அதுக்கப்புறம் ஒரு இருப்பு, ரெண்டாவது இருப்பு, 3வது நிலைக்கு வர்றது. 4 ரக்காத் தொழுகைக்கு குறைந்தபட்சம் ஒரு 4-5 நிமிஷமாவது ஆகாம இருக்க. அப்ப தொழுகையில ஒரு உள்ளச்சம் இல்லை.
அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், சொர்க்கத்து வாரிசர் யார் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லதீனஹும் ஃபி ஸலாத்தின் காஷிஊன் வல்லதீனஹும் அனில் லஹவி முரிதூன். அது மாத்திரமல்ல, தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விலகி இருப்பார்கள். இல்ல, 2 பேர் 3 பேர் கூடிட்டாங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவனை பத்தி பேசுறதே சரியா இருக்கும். நேரங்கள் வீணான பேச்சுகள், அவனுக்கு அதை பத்தி தேவையில்லை. யாரும் பேசக்கூடாது. பள்ளிக்குள் நுழைஞ்சோம்னா யாரும் பேசக்கூடாது ஜும்மா டைம்ல. அப்ப தேவையில்லாத பேச்சுக்களை பள்ளி வெளியில எங்கன்னா அவனுக்கு கவலையே கிடையாது. இப்படி உள்ள வாங்க தம்பி, உள்ள வாங்க, அப்படியே உள்ள வாங்க. வரக்கூடிய மக்கள் நேரம் உள்ள வந்துருங்க, உள்ள வந்து உட்கார்ந்துடணும். அப்பதான் பின்னாடி வரவங்க உட்கார்ந்து இடம் கிடைக்கும். அப்ப தேவையில்லாத வீணான பேச்சுகள் அவர்கள் பேச மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான் 74வது அத்தியாயத்துடைய 41 முதல் 47 ஆகிய வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். பாருங்கள், பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்படும் சுவர்க்கத்தின் உதாரணமாவது எப்படிப்பட்டன்னு கேட்டோம்னா, அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதரச ஆறுகளும் தெளிவான தேனாறுகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா யாருக்கு? சொர்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கு. அப்ப அந்த மக்களுடைய மனநிலை எப்படி கேட்டோம்னா, அவர்கள் வீணான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வ லம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நஹூது மஅல் ஹாயிலீன். சுப்ஹானல்லாஹ். பூமியில வாழும்போது எல்லாம் ஒரு சேர வாழ்றாங்க மக்கள். மறுமைக்கு போனதுக்கு பிறகு சொர்க்கவாதி நரகவாதி எல்லாம் பிரிச்சிடறான். ஆனா இவர்களை பார்க்கறாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த மக்கள். அவங்க கேட்கிறாங்க, வினதை கொள்கிறார்கள், கேள்வி கேட்டுக்கிறாங்க, நீங்க எதற்காக நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க கேட்கும்போது சொல்றாங்க, காலு நம்னக்கு மிகல் முசலீன், தொழக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வீணான மக்களோடு வீணான பேச்சுக்களிலே நாங்கள் மூழ்கின்றோம். இதுவரைக்கும் எங்களுக்கு மூத்து வர வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படி என்று சொன்னோம்னா, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான், இவைகள் எல்லாம் அந்த சுவர்க்கத்துடைய வாரிசருடைய தன்மை எப்படி கேட்டோம்னா, அவங்க வீணான பேச்சு பேச மாட்டாங்க. அவர்கள் வீணான பேச்சுக்களை பேச மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன். அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிக்க வேண்டிய விஷயம். சொர்க்க வேண்ட ஆசை இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். சொர்க்க வேணும் தான். சொர்க்கம் இல்லைன்னா மறுமையில நரகப்படுகொலியை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு மிக மோசமான நரகப்படுகொலி. இந்த அடிக்கிறது பாருங்க, வெயில் நம்மளால தாங்க முடியுதா? வேணாம், ஏசி ஆஃப் பண்ணிட்டாருன்னு வைங்க, உங்க யாருமே உட்கார முடியாது. ஏசி ஆஃப் பண்ணிட்டாருன்னா உட்காரவே முடியாது. உள்ளுக்குள்ள வெளியில சுப்ஹானல்லாஹ் வெயில் அந்த மாதிரி இருக்குது. இந்த வெயில் நம்மளால தாங்க முடியல. இந்த வெயில நம்மால் தாங்க முடியல. சூரியன் பூமியிலிருந்து சுப்ஹானல்லாஹ் லட்சக்கணக்கான தொலைவுக்கு அப்பால இருக்கு. ஆனா இதே சூரியன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில 1 மைல் தொலைல கொண்டு நிறுத்தி வச்சுருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்கிறாங்க. நம்ம நிலையை நினைச்சு பாருங்க. அப்படியே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். 1 மைல் தொலைக்கு வச்சோம்னா வேர்களுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக வியர்வைகள், கரண்டை காலு, முட்டுக்காலு, இடுப்பு, நெஞ்சி பகுதி, சில மக்கள் அந்த வியர்வையிலேயே தத்தளித்துக் கொண்டிருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்கிறாங்க. அப்ப இதுவே நம்மால் தாங்க முடியலையே, நரக நெருப்போடு எப்படி? சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியை நீங்கள் பார்க்கக்கூடிய ஹையஸ்ட் நெருப்பு, அதிகமான ஜுவாலை கொண்ட நெருப்பு எதுன்னு கேட்டோம்னா, நீங்க பார்த்த நெருப்பெல்லாம் இந்த பிரியாணி அடுப்பு பார்த்துருப்பீங்க. 4 பக்கமா பெரிய பெரிய கட்டையை போட்டு ரோட்ல வச்சு சோறாக்குவாங்களா இல்லையா? அந்த அடுப்பு பார்த்துக்கலாம். நான் பார்த்த நெருப்பு ஹையஸ்ட் நெருப்பு தெரியுமா? டீ ஃபேக்டரியில, டீ ஃபேக்டரி, டீ தூள் நம்ம டீ குடிக்கிறோமா இல்லையா? அந்த டீ ஃபேக்டரி எஸ்டேட்டுகள்ல அந்த டீ தூளை வருவதற்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கட்டைகளை போட்டு நெருப்பை கொளுத்தி அடிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கிட்ட போக அவ்வளவு தூரத்துக்கு ஜுவாலை அந்த மாதிரி இருக்கும். அது நான் பார்த்த ஹையஸ்ட் இருக்கும். நம்ம பார்க்கிற அதிகமான நெருப்பை விட 70 மடங்கு நரகத்துடைய நெருப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னோமா? சுப்ஹானல்லாஹ். அச்சம் வரணுமா வரக்கூடாது நமக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
நரகவாதியுடைய கடைசி ரொம்ப குறைந்த தண்டனை இருக்குமா, காலுக்கு கீழே நெருப்புகள் அல்லாஹ் வைப்பானா, மூளை குதிச்சு அப்படியே வெளியேறுமா. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, சொல்லக்கூடிய சொற்களும் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளும் ஏதோ அப்படி கேட்கிறோம், பேசுறோம், அப்படி போயிடும். ஆனா இதனுடைய விபரீதங்களை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னோம்னா உள்ளம் நடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், அந்த நரக நெருப்பு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட சிரசத்தோடு தன்னால கடத்திடுமா அப்படியே. சுப்ஹானல்லாஹ். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எப்படி தலையை ரவுண்ட் பண்ணி அப்படி தலையை தனியா தூக்குறானோ அந்த மாதிரி அந்த சிரசத்தோடுகளை கலட்டிடுமே அல்லாஹ் சொல்லியாங்க. நரகத்தினுடைய அந்த உஷ்ணம். சுப்ஹானல்லாஹ். நம்ம கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க அந்த சொர்க்கத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய பண்பு எப்படிப்பட்ட கேட்டோம்னா, அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை என்ன பண்ணுவாங்க, காத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ்மா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் ஐரு மஹ்ரூமீன். ஆனா அந்த மக்கள் தங்களுடைய மனைவிகளிடமோ தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாய் கொண்ட மக்களிடமோ இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் சவுதியில் அந்த மாதிரி அரபு நாடுகள்ல இருந்தது, அடிமைத்தனங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இந்த மக்களிடத்துல உறவுகளை பற்றி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்கப்பட மாட்டாங்க. இதற்கு அப்பால் வேறு வழியில் யார் தவறான முறையில் போகின்றாரோ அவர்கள் நிச்சயமாக கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி காமிக்கின்றான். அந்த மக்களுடைய பண்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வஅதிஹிம் ராஊன். தங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களையும் வாக்குறுதிகளையும் அந்த மக்கள் காப்பாற்றுவார்கள். யாரு யாரு? சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள். அவங்க பட்டியல், அவங்களுடைய பண்பை தான் அல்லாஹ் சொல்லி காமிட்டே வர்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கிட்ட நீங்க ஒரு 6 விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றி கேட்டுக்கிறீங்க. அதுல 4-5 விஷயங்கள். அமானிதங்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்யாதீங்க. நீங்கள் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்யாதீங்க. எதுக்கு? சொர்க்கத்துக்கு உதாரணம் சொல்ல சொல்றாங்க. எங்கிட்ட 6 விஷயத்தையும் கேட்டுக்கிறீங்க. நீங்க இது 6 நீங்க கடைப்பிடிக்கணும்னா உங்க சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன். ரசூல் சொல்றாங்க, நீங்கள் அமானிதங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நீங்க மோசடி செய்யாதீங்க. சுப்ஹானல்லாஹ். வாக்குறுதி அளித்தால் நீங்கள் மாறு செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த சொர்க்கத்து வாரிசுதாரர்கள் எப்படிப்பட்ட மக்கள் கேட்டோம்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாக்குறுதி அளித்தால் மாறு செய்ய மாட்டாங்க. அமானிதங்களை ஒப்படைக்கப்பட்டால் என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல யூதன் ரசூலுல்லாஹ் எதிர்க்கத்தான் செய்வான். அல்லாஹ்வுடைய என்ன பண்ணுவான், யூதன் எதிர்த்தாங்க. ஆனாலும் அவன் தன்னுடைய பொருட்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதத்தை கொடுத்துட்டு போவான், வெளியே போறோம்னா. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பொருட்களை, அமானித பொருட்களை என்ன பண்ண மாட்டாரு, அவரு ஒன்றும் செய்ய மாட்டாரு. திரும்ப எப்ப கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுன்னா அவன் தூதருங்கிறத ஏற்றுக்கொள்றதுல அவன் மாறு செய்யாம, அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்றதை ஏற்றுக்கொள்றது அல்லது மாற்ற கருத்து இருந்தது. ஆனா ஒரு நம்பிக்கையாளர் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கூட என்ன பட்டம் கொடுத்தாங்க அந்த மக்கள்? அல்-அமீன் பட்டம் கொடுத்தாங்களா இல்லையா? நபி கிடையாது, அவங்க முகம்மதுங்கிற பெயர்ல இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்தாலும் கூட அந்த மக்கள் அன்றைக்கு அவங்க கொடுத்த பட்டம் கேட்டோம்னா அல்-அமீன், ஒரு நம்பிக்கையாளர். அந்த பட்டத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. இவர் உண்மையாளர் என்ற பட்டத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு போகக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பொருட்களை கொண்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்து வச்சுக்கிறீங்க, நான் போயிட்டு வாங்கிக்கிறேன். 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு வைங்க, யாருக்கு? முஸ்லீமுக்கும் ஒரு யூதனுக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னு வைங்க, நீதி கேட்க எங்க வருவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவான். ஏன்? அவர் நீதி சரியாக வழங்குவார். தன்னுடைய இனத்தான் என்று பாகுபாடு பார்க்காமல், நான் மாற்றான் என்ற கொள்கை இல்லாமல் சரியான நீதியை வழங்குவார் என்று சொல்லி போவான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவான். கண்ணியத்துக்குரிய தாய்மகள் சகோதரர்களே, அப்போ சொர்க்க வேணும் என்று ஆசைப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த பட்டியல் போட்டு சொல்றாங்களா இல்லையா? இந்த பண்புகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை கடைபிடிக்க வேண்டும், நம்மிடத்தில் இப்படிப்பட்ட பண்புகள் வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன்.
அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு தொழுவார்கள். நல்லா சொல்றாங்க. போர் நடந்துகிட்டு இருக்குங்க. போர் சம்பவம் சும்மா சாதாரணமான நேரம் இல்லை. இப்படிப்பட்ட சாதாரணமான நேரம் இல்லை. போர் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தா குத்திடுவான். அந்த நேரத்திலும் கூட நபியே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மக்களுக்கு தொழுகை வந்துட்டோம்னா, தொழுகை நேரம் வந்துட்டோம்னா தொழுவை சொல்லி காமிக்கிறாங்க. இந்த அவுக்காத சலாத்துன்னு எல்லா பள்ளியாசலையும் போட்டு வச்சுப்பாங்க பாருங்க. 4வது அத்தியாயத்துடைய 103ஆம் வசனம். தொழுகைகள் மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. 5:10 சுபஹ் 5:10 தான் அந்த வக்து. 1 மணிக்கு லுஹர் தொழுகையா 1 மணிக்கு தான். சரியா? அப்ப நேரம் குறிக்கப்பட்ட கடமை எது? எப்போ? சாதாரண நேரத்தில் இல்ல, போர் சந்தர்ப்பத்திலும் கூட. போர் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த மக்களை தொழுவைக்க நீங்க நில்லுங்க. அவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு உங்க பின்னாடி தொழுவிட்டோம், சுஜூது செய்து மணி போன பின்னாடி போட்டோம், ஒரு கூட்டம் அவங்களை பாதுகாத்து நிக்கட்டும். எந்த சந்தர்ப்பங்க, எந்த நேரத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நிலைமை இருக்குதா? நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் ஏதாவது இருக்கவா செய்யுது? வாங்க சொல்றாங்க, நடு ரோட்ல இருக்கிறோம், வாங்க சொல்றாங்க, வீடுகள்ல இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், காதுல விழுது, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற சொல்லு ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் வாசகங்கள் காதுல விழுது. யாருக்கோ என்று சொல்லி எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர எத்தனையோ மக்கள் பண்றாங்க. இந்த சொற்களை கேட்டும் கூட கண்டும் காணாம இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட நிலைமை பாருங்க. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, தொழுகை ஒரு மூமினுக்கு சிரசு மாதிரி, தலை மாதிரி. தொழுகை இல்லைன்னு சொன்னோம்னா வக்கது கஃபரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தரக்க சலாத்த வக்கது கஃபர. யாருக்கு தொழுகையிலையோ அவன் காஃபிர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு தொழுகையோடைய விஷயத்தை வலியுறுத்தி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொழுகையை பற்றி சொல்லி காமித்துக் கொண்டே இருக்கிறான். தொழுகையும் ஜக்காத்தையும் சேர்த்து பல இடங்கள் 61 இடங்கள் சொல்லி காமிக்கின்றான். தனியாக தொழுகையில் ஜமாத் தொழுகை, பிரயாண தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, ஜும்மா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, சுப்ஹானல்லாஹ், இப்படி தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வசனங்கள்ல தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். தொழுகையுடைய நேரத்தை சொல்லி காட்டுகின்றான். தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மீது பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். இந்த உம்மத்தின் மீது அந்த அளவுக்கு பாசத்தோடு இருந்தார்கள். ஒழு செஞ்சுட்டு நீங்க வேகமா ஓடி வராதீங்க, இந்த மாதிரி தர அணை கிடையாது. இப்படிப்பட்ட தரையெல்லாம் முசாக்கித்த இந்த மாதிரியான டைல்ஸ்கள்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் மண்ணு தான் இருந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, நீங்க ஒழு செஞ்சுட்டு ஓடி வராதீங்க, ஒழு செய்து நடந்தே வாங்க. இமாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுவாரு, சுஜூதுக்கு போயிடுவாரு என்ற எண்ணம் வேண்டாம். ஒழு செஞ்சு மெதுவா வாங்க, உங்களுக்கு எது சேருதோ அதுல சேர்ந்துக்கிறீங்க, விடுபட்டதை பின்னாடி தூங்க சூழ்நிலை சொன்னாங்க. இன்னைக்கு ஒழு செஞ்சு ஓடி வாங்க, காலில் ஈரத்தோட வலிக்கு விழுந்து கால் எழுந்து முடிஞ்சுது. இன்னைக்கு எல்லா பள்ளியும் இந்த மாதிரி தரதானே போட்டிருக்கணுமோ? அப்படித்தானா இல்லையா? அப்ப ரசூல் அன்னைக்கே சொன்னாங்க, ஒழு செஞ்சு ஓடி வராதீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த மக்கள் மீது எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இகாம சொல்லிவிட்டு தொழுகைக்கா ஒரு நியமித்து விட்டு யாரெல்லாம் தொழ வரவில்லையோ அவருடைய வீடுகளை தீ வைத்து கொளுத்துவதற்கு மனசு நாடு சொல்ல சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, அப்ப தொழுகை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா மரண நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒழு செய்யறாங்க, மயங்கிடுறாங்க, ஒழு செய்யறாங்க, மயங்கிடுறாங்க. தொழுகை நடந்துதான் கேட்கறாங்க. இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஹாபாக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கர் நீங்க தொழுகைக்கு ஏற்பாடு செய்யுங்க, அவர் இமாமத்து பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மனைவி, எங்க வாப்பா ரொம்ப பலகீனமானவர்,
ஒரு சூரத்தில் ஃபாத்திகா ஓதனாலே அழுதுருவாரு. கண்ணியத்துக்குரியவர்களை, சத்திய சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உமர் அலிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரி என்ன பண்ணான்? குத்திட்டான். கத்தியால குத்தி வெட்டுப்பட்டு மயங்கிட்டாங்க. முழிப்பு வந்த உடனே தொழுகை முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் தொழுகையில் அமீருல் முஃமினீன் அவர்களேன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்து நமக்கு அப்படிப்பட்ட ஏதாவது நிலைமை இருக்குதா? ஒண்ணுமே இல்லையேங்க, ஒண்ணுமே இல்லையே. சுப்ஹானல்லாஹ். சுதந்திரமாக நாம் இருக்கிறோம். யாரும் தொழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைங்க. நமக்கு அந்த மாதிரி சட்டம் யாரும் போலதான் பாதுகாக்கட்டும் கண்ணியத்துக்குரியவர்களை. ஆனா அப்படி சுதந்திரமாக இருந்தும் கூட பாங்குக்கு பதில் கொடுக்காமல் எத்தனை பேர் தொழுகையில பொதுபக்தமா இருக்கிறோம் அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணி தொழுவார்கள். யாரு? சுவர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள். சொல்றான், உலாய்க ஹுமுல் வாரிதூன், இவர்கள் தான் சுவர்க்கத்திற்கு வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். அடுத்து சொல்றான், அல்லதீன யரீஃபூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா ஹாலிதூன், இவர்கள் ஃபிர்தௌஸ் எனும் சுவனபதியை அனந்தரம் கொண்டு அதில் என்றென்றும் அவர்கள் தங்கி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழுகை ஒரு மனிதனுக்கு தலை போன்றது. தலை இல்லை என்றால் மனிதனுக்கு எந்த மதிப்பும் இல்லையோ அதே போன்றே முஸ்லிம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் தொலைவில்லை ஆனால் எந்த மதிப்பும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமையும் ஒரு காஃபிரையும் பிரித்து காட்டக்கூடியது தொழுகை இருக்கிறது என்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய தாய்மார் சகோதரர்களே, அப்ப ஏன் நமக்கு இந்த பொடுபோக்கு? தொழுகை யாருக்கோ உள்ளது, அது வயதானவர்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் அவளை நீங்க தொழுகைக்கு அனுப்புங்கள். 10 வயதை அடைந்தும் தொலைவில்லை ஆனால் அடித்து அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே. நம்மளை யார் அடிக்கிறது? அப்போ நினைச்சு பாருங்க, தொழாத மக்களை யார் அடிக்கிறது? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி வாலிபர்களே, இப்படிப்பட்ட பண்புடைய மக்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? சொர்க்கத்துக்கு வாரிசாக ஆக்கி வைக்கின்றான். அப்படி சொர்க்கத்துக்கு வாரிசாக ஆக வேண்டும் என்று சொன்னோம்னா என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம செவி சாய்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிக்கு செவி சாய்க்கணும். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னோம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வாரிசுக்கார சொர்க்கத்தினுடைய வாரிசார மக்களாக நாம் ஆகலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமின் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் சொல்லி தலைப்பை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுறான்? ஒரு பட்டியலை போட்டு காமிச்சு இவங்க தான் சொர்க்கத்துக்கு உண்டான மக்கள், இவங்க தான் சொர்க்கத்து வாரிசுதாரர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். அப்போ அவங்களுடைய அந்த மக்களுடைய பண்பு என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் அதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்தி கேட்டோம்னா தொழுகையை பற்றி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பட்டியல் போட்டு காமிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னான்றாங்க. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல், சாவி. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்களா இருக்குது, அந்த பங்களா பூட்டி இருக்கு, நம்ம உள்ளே போக முடியாது. நம்மக்கிட்ட சாவி இருக்குதுன்னு வைங்க, அந்த பங்களாவுடைய சாவி நம்ம கையில் கொஞ்சோம்னா தைரியமாக நீங்கள் எத்தனை மணிக்கு வெளியே ஊர் போயிட்டு வந்தாலும் என்ன பண்ண தைரியமாக நம்ம உள்ளே போகலாம். அப்படித்தானே இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சுவர்க்கத்தினுடைய திறவுகோல்னாங்க. அப்போ எந்த மனிதனிடத்திலே தொழுகை இருக்கிறதோ என்ன பண்ணலாம்? ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடலாம். எங்கே? சொர்க்கத்துக்குள்ளே, இன்ஷா அல்லாஹ். அப்படித்தானே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி இது. அப்போ அந்த தொழுகை பற்றி, தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? சும்மா அந்த காக்கை கொத்துற மாதிரி கொத்திட்டு போகிறது இருக்க, அது இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தொழுகையில் திருடுன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் திருடன்றாங்க. யாரோ சொல்கிறதா? தொழுகையில் என்ன திருடன் அப்படி கேட்கும்போது சொல்கிறாங்க, கோழி கொத்துவது மாதிரி தொழுவான். நான் முதல்ல சொன்னா இல்லையா, அல்லாஹ் தக்பீர் கட்டுவான், டக்கு 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 டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட 4 டக்கத்தை முடிச்சு ஓடுவோம் அப்படியே. அதான் தொழுகையில் திருடர்கள்.
தொழுகையில் திருடர்கள் அப்படிப்பட்டவங்க. ஆனா அப்படிப்பட்ட தொழுகை இருக்கக்கூடாது. உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய மக்களா இருக்கும். அல்லாஹ்வின் முன்னால் நான் வந்து நிற்கின்றேன், அவனோடு நான் உறவாடி கொண்டிருக்கிற அந்த எண்ணம் நம்மகிட்ட வேணும். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டணும்னா என்ன பண்ணணும்? ரப்பு என்ன கண்காணிச்சுட்டு இருக்கிறான், நான் அவனை பார்க்கிறேன், என்னால் அவனை பார்க்க முடியல, அவன் என்ன பார்த்துக்கணும், அந்த எண்ணத்தோடு தொழ வேண்டும், உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிட்டு போதுங்க, என்னத்தை நம்ம சாதிச்சிட போறோம் நினைச்சு பாருங்க. ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடம் கூடினோமா நம்ம என்னத்தை பெருசு சாதிச்சிட்டு போறோம்? ஒன்னும் இல்லையே. அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நிற்கிறோம், அவன் என்ன கண்காணிச்சுட்டு இருக்கிறான், நான் அவனோட பேசி உறவாடி கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய நேரத்துல அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றான்? சொர்க்கத்தில் இடம் தரேன்னு சொன்னோம்னா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்ம அதுக்கு தயாரான மக்களா இருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பத்தி நிறைய சொல்லி காமிக்கிறான். சும்மா சொர்க்கத்துக்குள்ள போறது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் நினைப்பதை விட அதிகமாக அல்லாஹ் தருவதாக சொல்லி காமிக்காம பாருங்க. பயபக்தியுடைய அந்த ஈமான் கொண்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனபதியின் தன்மை எப்படிப்பட்ட தெரியுமா? அதனுக்கு நீரையில் என்றது ஓடிக்கொண்டிருக்கும், அதனுடைய ஆகாரமும் அதனுடைய நிழலும் மாறாது. சாப்பாடு செஞ்சு வைக்கிற பாருங்க, பிரியாணிய காலையில செஞ்ச பிரியாணிய நைட்டு 9 மணிக்கு மேல சாப்பிட்டோம்னா அது கெட்டு போயிடும். அப்படிதானா இல்லையா? நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியில வச்சா, ஃப்ரிட்ஜில் வச்சா வேணா இருக்கும் சரியா, ஃப்ரிட்ஜில் இல்லாம இந்த மாதிரி வெயில் நேரத்தில் வச்சோம்னா சாயந்தரமே சொல்லி முடிஞ்சிடும். நிழல் இருக்கு பாருங்க, இது 6 மணிக்கு மேலதான் இந்த நிழல் வரும். மகிழ்பாய் நிற்போம், மகிழ்வு கிட்ட நிழல் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் மாறி போயிடும். காலையில ஒரு சைடு வெயில் அடிக்கும், ஒரு சைடு நிழல் இருக்கும், கொஞ்சம் நேரங்கள் ஆக மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே சொர்க்கத்தில் எப்படி தெரியுமா? எந்த உணவும் எப்பொழுதுமே கெட்டு போகாது. நிழல் இருக்கு பாருங்க, என்றுக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். அந்த நிழல் என்ன பண்ணாது? மாறிடாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த பயபக்தியை உடைய மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சூரத்தோட தன்மை எப்படி கட்டமானா, அது எப்ப பார்த்தாலும் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற இடங்கள் எல்லாமே அன்ஹாரும், நீரல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். தண்ணியை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அப்படிதானா இல்லையா? எங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், தண்ணி வடிகிறீங்கன்னா அப்படியே ஃபால்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான். படுறமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், எப்பொழுதுமே நீரருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நீரருவி ஓடிக்கொண்ட நீரருவிகள் மேல உங்களுக்கு என்ன பண்றான்? மாளிகையை கட்டி தரேன், அதுல உங்களுக்கு உணவு இருக்குது, அந்த உணவு கெட்டு போகாது. அதுல உங்களுக்கு மனைவி இருக்கிறா, அவர் தூய்மையான மனைவி கெட்டு சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு ஏற்பாட்டையும் செய்து வைத்திருக்கிறான் சொன்னோம்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தயாராகணும் அன்பானவர்களே. கொஞ்சமா தயாராகணுமா இல்லையா? நம்ம கிட்ட அந்த பண்பு பழக்கம் வரவே மாட்டேங்குதே. அந்த பழக்கம் நம்மள்ட்ட இருக்குதா? உங்களுடைய உள்ளத்திலே கை வச்சு பாருங்க, உங்க உள்ளத்திலே கை வச்சு பாருங்க. பல முறை இதே மேடையில் நான் சொல்லிதான் இருக்கிறேன், எத்தனை நபர்கள் அந்த ஜும்மாவுடைய நாள்ல கூட நேரத்தோடு வந்து பள்ளியில் நாம் அமர வேண்டும், உரைகளை கேட்க வேண்டும் எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது. ஆனா நமக்கு சொர்க்கம் வேணும். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், மார்க்க கடமையா கவலை கிடையாது எனக்கு, ஆனா எனக்கு சொர்க்கம் வேணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார் சகோதரர்களே, நம்ம கிட்ட என்ன பண்ணலாம்? சாக்கு போக்கு சொல்லலாம், நம்ம கிட்ட சாக்கு போக்கு சொல்லலாம். அந்த வேலை இங்க வேலை, அங்க போனேன். ரப்பூட்ட என்ன சாக்கு போக்கு நம்ம சொல்லத்துக்கு இருக்கு நினைச்சு பாருங்க. உங்க உள்ளத்தை நீங்களே கை வச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரிய ஒரு நாள், ஒரு நேரம் இருக்குது. ரப்பூட்ட கையை தூக்கி கேட்போம் உட்கார்ந்து, என்ன வரமாட்டேங்குது. கடைசியில 1:45 மணிக்கு போவோம், 1:50 முடிச்சுவார், கலாஸ் முடிஞ்சு போச்சு. நானும் ஜும்மாவுக்கு போனேன், நானும் தொழுதேன். அந்த எண்ணத்தோடு வாழ்கின்றோம். மித்த அன்பானவர்களே, யாரையும் குறை சொல்வதற்கா இல்ல, நம்மள்கிட்ட படிப்பினை இன்னும் வரைக்கும் வர மாட்டேங்குது. எத்தனை பயான்களை கேட்டாலும் சரி, படிப்பினைகள் வருவது மிக குறைவாக இருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரர்களை, சொர்க்க வேணும் என்று ஆசைப்படுறோம், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், சிரமப்படக்கூடாது நம்ம நினைக்கிறோம், எல்லாம் நினைக்கிறோம். அல்லாஹ் தரணும், அல்லாஹ்ட்ட கேட்கும் நினைக்கிறோமே. அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த உரைகள், அவனுடைய பொன்மொழிகள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம எந்த அளவுக்கு செவி சாய்க்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பதில் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்தை நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய தாய்மார் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளுக்கு ஏற்ப
நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரும் ஆக்கிறவன் கூறி முறை செய்கிறேன். இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லல்லாஹு அலைஹி நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும் வ லா ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே 5 முதல் 15 வரை சம்மர் கிளாஸ் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டுக்குள்ளே அனுப்பி அதில் கலந்து கொள்ள செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று மதரசா இந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹிப்ஸ் மதரசாவும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதில் என்ன பண்ணி இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுங்க சேர்த்து பயனடைங்கள். நல்ல மார்க் அறிஞர்கள் செல்வம் மரி என்ற ஒரு மார்க் அறிஞர் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் எடுப்பதற்காக வருகிறார்கள். மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வீட்டு பிள்ளைகளை அனுப்பி பயன்பெறுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.